கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் திங்கட்கிழமை முதல் நாள் 12ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்க ராசியிலே இருக்கிறார். அது ஒரு பெரிய யோகங்க. 8ஆம் இடத்துல போய் ராகு போய் உட்காந்துக்கிட்டு இன்னும் எனக்கு அஷ்டமச்சனி முடிஞ்ச மாதிரியே இல்லைங்க, நான் ஒன்றும் போன ஒரு 3 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் படாத பாடுபட்டுருச்சுன்றதான் உண்மை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இப்பதான் ஒரு மாசமா நல்லா இருக்கிறீங்க. என்ன பண்றதுனே தெரியலங்க, ராசி பலன்ல சொல்றதுலாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு புலம்பலாக இருக்கிறது. அது உண்மையும் கூட. உண்மையிலே சொல்லப்போனா கிரகங்கள் மெதுவாகத்தான் நிதானமாகத்தான் பலன்களை தரும். அட்டமத்து சனியில பட்ட 2-3 வருஷம் பட்ட அடி டப்புன்னெலாம் போயிடாது. ஆனா அடுத்த வருஷம் இந்த 2026 பிறக்கும் போது பெரிய பிரச்சனைகள் இல்லாம நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரத்துல ஒரு பெரிய சோதனைகள் இல்லாத வாரம், அதை விட தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரம். இந்த வார கடைசியில அது அதிசார பொறுப்பேற்சின் மூலமாக குரு பகவான் உங்க ராசிக்கே வருவது யோகமான ஒரு அமைப்பு. இப்போது ராசிநாதன் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் ராசியிலே இருக்கிறதுனால நல்ல நட்புகள், நல்ல அறிமுகங்கள், நல்ல உற்சாகமான எண்ணங்கள், புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய தன்மை வாரத்தின் நடுப்பகுதியில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களால உதவிகள் இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பொருட்கள் தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறவங்க, நகை கடை நடத்துறவங்க, பெண்கள் மட்டுமே போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் புதிய நல்ல யோக வாரங்க. எதையும் ஒரு முயற்சியை தைரியமா தாராளமா எடுத்து செய்யலாம். அட்டமத்து சனி மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. இன்னும் ஒரு 15-20 வருஷத்திற்கு அடுத்து உங்களுக்கு ஜென்மச்சனி வரும்போது மட்டும்தான் கோட்சார ரீதியாக செட்பேக் இருக்கும். ஆகவே கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல முயற்சிகள் பலிக்கக்கூடிய, பணவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய யோக வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.